தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவனும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இது பற்றிய பின்னணியோடு ரமேஷும் டெல்லியிலிருந்து ஹனிகுமாரும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், டெல்லியில் இரு தலைவர்களும் முகாமிட என்ன காரணம்? இதனுடைய பின்னணி என்ன? காயத்ரி, பிரபலமான ஒரு அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களும் இந்நாள் தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்களும் டெல்லியில முகாமிட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் அரசியல் லோகங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறாங்க. குறிப்பாக ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியினுடைய துணை தலைவர் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம காங்கிரஸோட சீனியர் லீடர்ஸான முகுல் வாஸ்னிக், ஜனார்தன் திரிவேதி, மதுசூதன் மிஸ்ரி உள்ளிட்ட பல்வேறு சீனியர் தலைவர்களையும் அவங்க சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, திருநாவுக்கரசர் ராகுல் சந்திச்சது அப்படின்றது அவருடைய ஃபர்ஸ்ட் அபிஷியல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக அவர் டெல்லியில ராகுல் சந்தித்து பேசுகிறாரு. இதற்கு முன்பு ஒரு முறை அவர் டெல்லிக்கு ராகுல் சந்திக்க வந்த போதும் கூட ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல விவசாயிகள் தொடர்பான சுற்றுப்பயணத்துல இருந்த காரணமாக அவரால் சந்திக்க முடியல. அதனால பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கட்சியில செய்யப்பட வேண்டிய பல்வேறு மாற்றங்கள், கட்சியில் எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ராகுல் காந்தியோட ஆலோசனை செய்ய முடியல. அதே போல சோனியா காந்தி அவர்களும் உடல்நல குறைவு காரணமாக ஓய்வில் இருந்த காரணத்தால் அவர்களையும் திருநாவுக்கரசர் அவர்களால் சந்திக்க முடியல. எனவே அதற்கு பிறகு அப்போலோ மருத்துவமனைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்தபோது கூட ஒரு குறைந்த ஒரு ஷார்ட் விசிட்டாக அந்த விசிட் இருந்தது. அதனை தொடர்ந்து தற்போது அவர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதன்முறையாக டெல்லியில ராகுல் காந்தி சந்தித்து பேசியிருக்கிறாரு. இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக இவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடத்திய கூட்டங்கள், அது தொடர்பாக பத்திரிகையில வெளியான செய்திகள், குறிப்பாக இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக திருச்சியில மேற்கொண்ட உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் ராகுல் காந்தி கிட்ட பேசியிருக்காரு. தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் சூழ்நிலை, கட்சியில பலப்படுத்துவது எப்படி, சில மாற்றங்களை செய்வது எப்படி, குறிப்பாக செயல்படாத சில மாவட்ட தலைவர்களை மாற்றுவது குறித்த சில பரிந்துரைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் பேசியிருக்காரு. இது எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் அவர் முக்கியமான சில விவாதங்களை ராகுல் காந்தியோட முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பாக இப்போ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற தொடர்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு போதிய எண்ணிக்கையில பல மாவட்டங்கள்ல சீட்டுகள். நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதா காங்கிரஸ் கட்சியில? EVKS இளங்கோவனுக்கும் திருநாவுக்கரசருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? அவருடைய ஆதரவாளர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? திருச்சியில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் EVKS இளங்கோவன் பங்கேற்கவில்லை. அதே தினத்தில் அப்போலோ சென்று முதல்வரை பார்த்திருந்தார். இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பாசிதமனம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்திருந்தார்கள். EVKS இளங்கோவன் பேர் பேனர்களில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் EVKS இளங்கோவன் வராமல் போனது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் EVKS இளங்கோவனால் நீக்கப்பட்ட 6 மாவட்ட தலைவர்களை திருநாவுக்கரசர் தலைவர் பொறுப்பு ஏற்றவுடன் அவர் மீண்டும் சேர்த்தார். அவர் சட்டமன்ற தேர்தலில் சரியாக பணியாற்றவில்லை என்று கூறி அவர் நீக்குகிறார், இவர் சேர்க்கிறார். இந்த இடத்திலே மோதல் வெடிக்கிறது. அந்த அடிப்படையில் இது குறித்த விசாரணையும் டெல்லியில் நடைபெறுவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 61 மாவட்ட தலைவர்கள் கொண்ட கூட்டத்தை முதல் முறையாக திருநாவுக்கரசர் கூட்டியிருந்தார். அதில் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் EVKS இளங்கோவன் ஆதரவாளர்கள் மற்றும் வேறு அணியை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே இருந்ததாலும், அதேபோல திருநாவுக்கரசருக்கு அதிக அளவிலான மாவட்ட தலைவர்கள் ஆதரவு இல்லை என்ற பட்சத்தில் அவர் புதிதாக 40 மாவட்ட தலைவர்களை நீக்கிவிட்டு நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனுடைய அப்ரூவல் கேட்கறதுக்காக சென்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடன் 2 இடங்களில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் திருநாவுக்கரசர். அதாவது முதல்வர் உடல்நிலை குறித்து படத்தை வெளியிட வேண்டுமா, வெளியிடக்கூடாதா, பொறுப்பு முதல்வர் தேவையா தேவையில்லை என்பது குறித்து திமுகவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் திமுக சார்பிலும் டெல்லி மேலிடத்திலும் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. நீங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முதலில் தெளிவுபடுத்துங்கள், மாநில தலைமை ஒரு மாதிரி செயல்படுகிறது, மத்திய தலைமை ஒரு மாதிரி செயல்படுகிறது என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை புகார் தெரிவிப்பு டெல்லியில் தெரிவித்ததாகவும், அந்த அடிப்படையில் டெல்லி தலைமை கூப்பிட்டு 2 தலைவர்களுமே விசாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் EVKS இளங்கோவன் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் இருக்கிறார். தேசிய செயலாளராக இருந்த திருநாவுக்கரசர் எலிவேட் ஆகி ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனதுனால EVKS இளங்கோவனுக்கு அவருடைய ஆதரவாளர் சார்பில் ஒரு முக்கியமான பொறுப்பு வேணும் அப்படின்றது சொன்னதாக சொல்லப்படுகிறது. அவரிடமும் கூட்டணியை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், வரக்கூடிய தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அடுத்து வரக்கூடிய முக்கியமான 19 எலெக்ஷன் அவங்களுக்கு மக்களவை தேர்தல் ரொம்ப முக்கியமான பார்க்கப்படுகிறது. அதில் திமுகவுடன் செல்வதா என்பது குறித்த
என்பதெல்லாம் இரண்டு தலைவர்களும் விவாதித்தாக தெரிகிறது. இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கோசி பூசலையும் விளக்கம் கேட்பதற்காகவும் இந்த சந்திப்பு இருந்ததாகவும் காங்கிரஸ் வட்டார தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. கார்த்திகேயன், ரமேஷ், இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹனிகுமார், கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் திருநாவுக்கரசர் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் கட்சி தலைமை அனுமதி வழங்குமா, தேசிய தலைமை அனுமதி வழங்குமா, இல்ல இளங்கோவனையும் அழைச்சு பேசியிருக்கிறதுனால அவருடைய முக்கியத்துவம் இன்னும் குறையல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? குறிப்பாக எப்பவுமே ஒரு டிஎன்சிசி பிரசிடென்ட் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்காரா அப்படின்ற அடிப்படையில அவருடைய கருத்துக்களை கேட்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட இது தொடர்பான எல்லா இறுதி முடிவையும் எடுக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அது கூட்டணி தொடர்பான விஷயமாக வந்திருக்கட்டும், கட்சியில அடிப்படை ரீதியா சில மாற்றங்களை செய்வதாக வந்திருக்கட்டும், அது தொடர்பான இறுதி முடிவை எடுக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். ஆனாலும் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஒரு புதிய தலைவர் அப்படின்ற முறையில இவருடைய கருத்துக்கள் சொல்வதற்கு திருநாவுக்கரசு அவர்களுக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. அதே போல ஒரு நீண்ட நாட்களாக கட்சி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு காலகட்டத்துல யாருமே தலைவராக பொறுப்பேற்க முன்வராத ஒரு காலகட்டத்துல ஒரு தலைவராக பொறுப்பேற்று சட்டமன்ற தேர்தலுக்கும் பொறுப்பேற்று ஒரு கட்சி வழிநடத்தி ஒரு 8 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார் அப்படின்ற அந்த அடிப்படையில முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுல குறிப்பா நேற்றுக்கு அவர்கள் இளங்கோவன் அவர்கள் ராகுல் காந்தி சந்திச்சு பேசும்போது கூட தமிழ்நாட்டோட தற்போது அரசியல் சூழ்நிலை, காவிரி விவகாரம் தொடர்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாட்டில் இருந்து நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டங்கள் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய விவகாரத்துல பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒரே கருத்தோடு இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் அப்புறம் திமுகவோட கூட்டணி தொடரணும் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நாங்க பல இடங்கள்ல கேட்ட இடங்கள் கிடைக்கல, சில இடங்கள்ல கிடைச்சிருக்கு, சில இடங்கள்ல கிடைக்கல. எனவே மறுபடியும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் உட்கார்ந்து பேசி தேவையான இடங்களை கேட்டு பெறுவோம். ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் பற்றி நாங்கள் பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து விஷயம் என்ன? ஹனிகுமார், நீங்க இணைப்பில இருங்க. தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் நம்மளோட இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். உட்கட்சி பூசல் எழுந்திருப்பதாக ஒரு புகார் சொல்லப்படுகிறது. நீங்க இருவரும் இப்ப டெல்லிக்கு போய் தலைமை கிட்ட பேசியிருக்கீங்க. என்ன விஷயமாக பேசி இருக்கிறீர்கள் சார்? யார் இருவரும்? நீங்களும் திரு ஈவிகேஎஸ் இளங்கோவனும் டெல்லி சென்று கட்சி தலைமையிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. என்ன விவகாரம் குறித்து பேசி இருக்கிறீர்கள்? உட்கட்சி பூசல் என்று சொல்லப்படுகிறதே, உண்மையான நிலவரம் என்ன? ஒரு பூசலும் என்ன? நீங்க டிவி லைன்ல இருக்கீங்களா சார்? நேரலையில தான் பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க நேரலையில தான் இருக்கிறீங்க திருநாவுக்கரசர். நேரலையில இருக்கணும். சரிங்க, வணக்கம். கேளுங்க. அதாவது ஒண்ணு, நான் தலைவர் ஆன பிறகு என்ன நியமிச்ச பிறகு அப்போ துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தாரு, யூபியில இருந்தாரு. அதனால அதை சந்திச்சு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். அதனால ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றி கூறினேன். அப்புறம் முடிச்சுட்டு நிர்வாகிகள் அதாவது நியமனம், கட்சி உறுப்பினர் சேர்த்தல், இந்த மாதிரி கட்சி வளர்ச்சி, கட்சி சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து அவரோட ஆலோசனை பெறுவதற்காக வந்தேன். ஆலோசனைகள் வழங்கினார். நியமித்ததற்காக நன்றி சொன்னேன். அவ்வளவுதான். திரு ஈவிகேஎஸ் இளங்கோவனால் நீக்கப்பட்டவர்கள் பொறுப்பாளர்களை நீங்க திரும்பவும் நியமனம் செய்யறீங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இருக்கிறதா? அதெல்லாம் முதல்ல அவங்க முடிவெடுத்து தலைமையில என்ன அறிவிக்க சொன்னாங்களோ அதை அறிவிச்சேன். அவ்வளவுதான். முகுல் வாஸ்னிக் அவர்கள் ஏற்கனவே மேடம் அது கட்சியினுடைய தலைவர் துணைத் தலைவருடைய ஆலோசனையோடு பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் என்ன அறிவிக்க சொன்னாரோ அதை அப்போது அறிவித்தேன். அந்த என்னுடைய பங்கு ஒன்றும் கிடையாது. சார், திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறதே, அது உண்மைதானா? அது குறித்து என்ன விவரங்கள் என்ன சார்? அப்படி புதிய பொறுப்புலாம் வழங்கப்பட்டா எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். நண்பர் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சா சந்தோஷம் தானே. திருச்சியில நீங்க கலந்துகிட்ட உண்ணாவிரதத்துல திரு ஈவிகேஎஸ் தவிர மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே கலந்துகிட்டாங்க. திரு ஈவிகேஎஸ் மட்டும் பங்கேற்காம எல்லாரும் அட்டண்டன்ஸ் ஒன்று எடுக்கல. எல்லாரும் கண்டிப்பா ஆகணும், உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க, சில பேர் உடம்பு இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது முக்கிய வேலை இருக்கலாம்.
பெரும்பாலான எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் 2 பேரும் கலந்துக்கலைன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்லாத காரணம் தொலைபேசியில் அழைச்சேன், உடம்பு சரியில்லை, நான் இன்னொரு வீட்டில் கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அன்றைய நாள் அவர் முதலமைச்சரை போய் மருத்துவமனையில சந்திச்சிருக்கிறாரு. இது ஏதேனும் கருத்து வேறுபாடுக்கு பிறகான வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே, அதனால போய் பார்த்ததுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால என்ன சட்டமன்ற தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு என்ன? 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் இப்போ மத்தியானம் ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்கேன். வந்தவொடனே நாங்கள் மத்தியானம் ஆள் வர சொல்லுங்க, ஏர்போர்ட்டுக்கு சொல்றேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி சார்.